குட்டையானவனா இருந்தாலும் சரிதான், நெட்டையானவனா இருந்தாலும் சரிதான், அவன் கை வச்சு அவனை அழந்து பார்த்தா அது எஞ்சான் உடம்பு தான். கையில வச்சுட்டு எழுதினார் பாருங்க, எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி. ஒரு சோகப்பாட்டு எழுதினார். நம்ம எல்லாரும் நினைக்கலாம் இது ஒரு சோகப்பாட்டு. முழுக்க முழுக்க சிலப்பதிகாரத்தை தோய்ந்து படித்த பிறகு தோன்றிய வார்த்தைகள் தான் இந்த பாட்டு. நீங்க முத சரணத்தை கேட்டா கண்ணகிக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும், ரெண்டாவது சரணத்தை கேட்டா மாதவிக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும். சரணம் எழுதுவார் பாருங்க, கையெழுவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி, அவனே விளையாடி விட்டானடி. கண்ணகியை நினைச்சு எழுதினது. மாதவியை நினைச்சு எழுதினார் பாருங்க, காலங்கள் உள்ளவரை அந்நியர்கள் யாருக்கும் இந்த காதல் வர வேண்டாமடி. எவ்வளவு புராண இதிகாசங்கள்ல ஒரு ஆழ்ந்த படிப்பு இருந்தா அப்படி எல்லாம் எழுத முடியும். இன்னொரு பாட்டுல அது அப்படியே மாத்துவார் பாருங்க, கடல் அளவு கையளவும் பார். அதான் வார்த்தை ஜாலத்துல கவியரசருக்கு நிகர் கவியரசர் தான்.